வணக்கம், ஹலோ, வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹெவியாக ரெயின் இருந்துச்சு. எல்லோரும் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் ரெயின் இருந்தால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் ஒரு 4 to 5 minutes ஆகுது பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேன் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் முழு தனியா ஒரு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம ஆட் செஞ்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வந்து இந்த மழை சீசனுக்கு வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கடலை பருப்பு நான் ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சரில் ஆட் செஞ்சு, சோம்பு 1 ஸ்பூன், அப்புறமா பூண்டு ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை நான் இதிலே போட்டு அரைச்சிக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் செஞ்சுக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த மசாலாவோட நம்ம வெறும் ரெட் சில்லி பவுடர் கலந்து தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் கடாயில் ஆயில் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஆட் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வடைக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெயின் சீசனுக்கு. பாருங்கள், கடுகு, வெந்தயம், ஜீரகம் ஆட் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பொரிக்கட்டும். கடுகு, உளுந்து ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே பூண்டு, கறிவேப்பிலை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காய்ந்த மிளகாய், நம்ம தேவையான அளவு வெங்காயம் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், வேறொரு பவுலில் வந்து நான் பொடியாக ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொத்தமல்லி தழை. நான் வந்து பச்சை மிளகாய் மிக்சர்லேயே ஆட் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட்டீஸ் சாப்பிட்றதில்ல, வீட்டில் வந்தால் வாயில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால நான் மிக்சர்லேயே ஆட் செஞ்சு அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்குது. இது கூட பாருங்கள், நம்ம அரைச்ச மாவை ஆட் செஞ்சு வடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் செஞ்சுக்கலாம். ஆனியன், தக்காளி எல்லாமே ஆட் செஞ்சு நல்லா வதக்கின பிறகு இந்த மசாலா பேஸ்ட் ஆட் செஞ்சுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூடவே வேணும்னா குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு. பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள். இந்த கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் அரைக்கும் போதே ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளி ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி வந்து ஆட் செஞ்சுக்கலாம். புளியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் செஞ்சுக்கோங்க. புளி கரைச்சலை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல கொதி வரட்டும். புளி கரைச்சல் ஆட் செஞ்சு இப்போது இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ஆயில் வந்துடுச்சு. குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காயும் பொட்டுக்கடலை அரைச்சதை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்கான நமக்கு குழம்பு கிடைக்கும். பாருங்கள், தேங்காய் கலந்து நிறைய நேரம் வேக தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 minutes குக் ஆனால் போதும். என்னுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட், நீங்கள் மினிமம் ஒரு 4 minutes to 5 minutes வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் சப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் சப் எல்லாமே ஸ்பேமில் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எனக்கு உங்கள் ஆதரவை நிறைய தந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் இதே மாதிரி உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனதும் நான் வந்து வடை வந்து ரெடி பண்ணிக்கினேன். கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வடையை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து
கிறிஸ்பியான மசால் வடை கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோவா கிறிஸ்பினஸ் இருக்காது. அதே மாதிரி பருப்பு நீங்கள் அரைக்கும் போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ஒரு பருப்பு 2 பருப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடை ஃப்ரை பண்ணி அப்படியே நம்ம குழம்புல ஆட் செஞ்சுக்கலாம். நான் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு வந்து நல்லா கொதிக்குது குழம்பு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெம்மியான டேஸ்டான ஹெல்த்தியான வடைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெயின் சீசனுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் வடைக்குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹெம்மியாக வந்திருக்கு சொல்லிட்டு, நல்ல கலர்ஃபுல்லான ரெசிபி கூட. எல்லோரும் மழை இருக்கும்போது சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.